ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன காரணம்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நான் புது பைக் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது அந்த புது பைக்கில் நாளைக்கு ஒரு டூரிங் போகிறோம், நான் ஏலகிரிக்கு. ஸோ ஐ வில் ஷோ யூ மை நியூ பைக். வாங்க. ஏலகிரினா ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு 225 கிலோமீட்டர்ஸ் தான் போகிறோம். ஓகே, என் பைக்கை காட்டுறேன். அதில் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் கூட கொஞ்சம் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். See, this is my new bike. இது Scram 440. இந்த பைக்கை பற்றி நிறையா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் எதுக்கு இந்த வண்டி வாங்கினேன்னா, நான் லடாக் போகும்போது ஹிமாலயன் 411 ஓட்டினேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நான் கிளாசிக் 350 வச்சுருந்தேன். 350லேருந்து எனக்கு ஜே சீரிஸ் ஒரு அட்வென்ச்சர் பைக் எனக்கு இது ரொம்பவே ஜாஸ்தி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ரொம்ப அக்ரெசிவ் ரைடர் கிடையாது. அட்வென்ச்சர் விரும்புவேன், பட் அதே சமயம் கொஞ்சம் சேஃபாக தான் நான் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் ஹிமாலயன் லடாக்கில் இப்போ எல்லாம் போகும்போது, இப்போ பேங்காங் லேக்கு, நூப்ரா வேலியெல்லாம் போகும்போது ரோடே கிடையாது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டசன்ட் மீன் தட் அதுக்காக நான் ரொம்ப ஃப்ளாட் ரோட்டில் ஊர்ந்து போகிற ஆளும் கிடையாது. அதே சமயம் மேடு பள்ளத்தில் பறக்கிற ஆளும் கிடையாது. ஸோ மாட்ரேட் ரைடர் நான். ஸோ இந்த வண்டியில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டலுக்கு ஒரு கார்டு. இந்த வண்டி வித்தவுட் வைசர் தான் வருது, வித் வைசர் கிடையாது. அதனால் யூனிவர்சல் வைசர் ஒன்று போட்டிருக்கேன். இது எல்லா வண்டிக்கும் இது செட் ஆகும். மீட்டியாக இருக்குது. அப்புறம் ஹிமாலயனுக்கு 450 ஹிமாலயன் இருக்குது, அதுக்கு. ஸோ இதுவும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு சமாச்சாரம் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது இந்த ராடு தான். இந்த 2 ராடு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாம், அது ஒரு பேர் பயமுத்துறாங்க, இன்கேஸ் ஆஃப் எனி இம்பேக்ட்டு நேராக வயிற்றுல போயிடுன்ட்டு. அந்த அளவுக்கு நம்புவோம். அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆகிறது கிடையாது. அப்படியே ஆனாலும் நான் உட்காந்துருக்க பொசிஷனில் பார்த்தா எனக்கு கீழே தான் போகுது அது. ஸோ பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. அப்புறம் இது போட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா அசசரிஸ்னால் ஃபாக் லேம்ப் போட்டிருக்கேன். கேரளா பக்கம் போகாத வரைக்கும் ஃபாக் லேம்ப்பு தப்பிக்கும். கேரளாவில் ஃபாக் லேம்ப் ரொம்ப பேன் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம போகிறது இப்போ ஏலகிரி, தமிழ்நாட்டுக்குள்ளே தான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நோ ப்ராப்ளம். அப்புறம் அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆயிலுக்கு ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு கவரு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த பிரேக் இது இருக்குது, ஆயில் டேங்க் இருக்கு இல்லையா, இந்த பேக் பிரேக்குக்கு அதுக்கு ஒரு கவர் வரும். அப்புறம் சேடல் ஸ்டே போட்டிருக்கேன். சேடல் ஸ்டே. இந்த பம்பர் ஸ்டாக்கில் வந்தது. நான் இது பம்பர் மட்டும் தட் இஸ் என்னது இன்ஜின் கார்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இது கொஞ்சம் நல்லா இல்லை, இதை மாற்றுங்கன்ட்டு. சரி, இப்போதைக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம், அதை மாற்றிக்கலான்ட்டு. அதே மாதிரி பைக்கு வாங்கினோடனே வீட்டில் ஒரு இன்னும் இந்த பைக்கில் நாங்கள்லாம் உட்கார முடியாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ உட்காரலான்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்காக ஒரு இந்த ஃபுட்ரெஸ்ட் போட்டு அதில் ஏறி 2 பக்கம் காலை வச்சு உட்காந்து பாரு அப்படின்னு உட்காந்தாங்க. ஓரளவு கம்ஃபர்ட்டு. உட்கார்றது கஷ்டமாக இருக்குன்னாங்க, ஆனால் வண்டி போகும்போது அந்த ஸ்மூத்னஸில் வீட்டில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு பரவாயில்லன்ட்டு. அப்புறம் ஸ்டாண்டு எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கேன். ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு போட்டிருக்கேன். எனக்கு இது போடலான்னு பார்க்குறேன், டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளே. எந்த இடம் வரும்னு தெரியல. இந்த இடம் வந்தாக்கா ஸ்பீடாமீட்டர் மறைக்கும். இந்த கேப்பில் போட முடியுமான்னு தெரியல. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்க போகிறேன். கேட்டுட்டு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். செட் ஆகுமான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு அதில் மாதிரி போடணும். ஸோ இப்போதைக்கு வண்டியை பற்றி இவ்வளோ தான்.
வண்டி பற்றி ஸ்பெக் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து 443 சிசி. ஓகே, நல்லா இருக்குது, பவர்லாம் நல்லா இருக்குது. 411ஓட பவர் நல்லா இருக்குது. மற்றபடி ஏலகிரியில் போகும்போது இந்த வண்டியோட அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, as of now, bye. ஹாய். ஆமாம், இப்போது டிவைன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், ராணிப்பேட் தாண்டி. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டி இருக்கோம் இப்போ தான். ஓகே, ஸோ ஐ கீப் அப்டேட்டட். போகும்போது நிறைய பேசுவோம். பாய். ஹாய் மக்களே, இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு ராயல் என்ஃபீல்டோடைய ஷோரூம்லேருந்து நாங்கள் வந்து ரைடு கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 பேர் இலகிரிக்கு போயிடும். நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராணிப்பேட் கிட்ட வந்து டிவைன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வண்டியோட ஸ்பெக்கு வந்து கொஞ்சம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் ஸ்க்ராம் 440. ஓகே, ஸ்பெக்கு என்னன்னாக்கா, இது டிசைன் ஃபார் அர்பன் அண்ட் லைட் ஆஃப் ரோடிங்க்கு. ஓகே, இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா வித் 795 mm சீட் ஹைட்டு. வண்டியோட வெயிட் வந்து 196 kg அண்ட் 200 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஃப்ரண்ட் வீல் வந்து 19 இன்ச்சு, ரியர் வீல் வந்து 17 இன்ச்சு. ஓகே, இது வந்து இன்ஜின் வந்து ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இது வந்து 443 சிசி ஏர் கூலண்ட் சிங்கிள் சிலிண்டர். பவர் வந்து 25.4 ph அட் தி ரேட் ஆஃப் 6250 RPMல. டார்க் வந்து 34 Nm அண்ட் அட் தி ரேட் ஆஃப் 4000 RPM. கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஃபியூயல் கெப்பாசிட்டி வந்து 15 liters அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸில். பிரேக் வந்து 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க், 240 mm ரியர் டிஸ்க் பிரேக்கு, டியூவல் சேனல் அண்ட் சுவிட்சபிள் ஏபிஎஸ் இருக்குது. இது அவங்க புதுசாக ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த ஏபிஎஸ் சுவிட்ச் வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த ஆரஞ்சு லைன் பிளிங்க் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். ரைட்டுங்களா? திருப்பி எப்படி ஆன் பண்ணுறதுனாக்கா, வண்டிக்கு சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 41 mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு. ஃப்ரண்ட்டு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு. ரியருக்கு வந்து மோனோசாக்ஸ் வித் லிங்கேஜ். இதை வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 டைப் ஆஃப் வீல் வருது. ஒன்று அலாய் வீல், ஒன்று ஸ்போக்ஸ் வீல். ஆனால் ரெண்டுமே சைஸ் வந்து இதே தான். ஃப்ரண்ட்டுக்கு 19 இன்ச்சு, ரியருக்கு வந்து 17 இன்ச்சு. எஸ், we are starting now ஏலகிரி. ஏலகிரி மலை மேலே ஏற போகிறோம். வழித்துணை விநாயகரை கும்பிட்டு ஆஞ்சநேயர் சார் இருக்காங்க. ஏலகிரி பற்றி ஒரு சின்ன ஒரு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது ஹிஸ்ட்ரி. அது மாதிரினா இது எங்கே இருக்குன்னாக்கா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பாடி திருப்பத்தூர் ஹைவேயில் ஏலகிரி மலை இருக்குது. இது வந்து 1700 மீட்டர் ஹைட்டு இருக்குது. ஒரு பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட 30 சதுர கிலோமீட்டர். ஓகே, இது என்னன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வந்து அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகாமல், இங்கே சென்னையில் இருக்கவங்க 220 கிலோமீட்டருக்குள்ளாரே வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம், ட்ரெக்கிங் பண்ணலாம். அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஏலகிரி மலை வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியல் பிக்னிக் ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த மலையில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா, இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் பார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பறவைகள்லாம் இது பண்ணுறதுக்கு ஃபண்டா பார்க்கு. அந்த பறவைங்கள்லாம் நம்ம மேலே வந்து உட்காரும், தீனியெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா நம்ம கையில் வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இங்கே இருக்குது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழந்தைங்களும் ரசிப்பாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ரைட்டுங்களா? இந்த ஏலகிரி மலையில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, மெயினாக விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம்மரில் வந்து நமக்கு வந்து சென்னை போல் இடத்துல வந்து ரொம்ப சூடு தாங்க முடியாது.
அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து வந்து தங்கினோன்னாக்கா நமக்கு நைட்டு வந்து கொஞ்சம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து வின்டர்லலாம் பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் வந்து 11 டிகிரி வரைக்கும் போகும் அந்த லோ டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் வந்து 30 தாண்டாதுங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பாடிக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஒரு 2-3 நாள் சனி ஞாயிறு வந்து என்ட்ரு பண்ணி போனாக்கா ரொம்ப ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும். மொத்தம் இங்கே வந்து பாரதியார் வளைவு, அதாவது எல்லா வளைவுக்கும் வந்து ஒரு கவிஞர் பேர் வச்சுருக்காங்க. ஒரு 40 வளைவு இருக்குது. நான் இது வரைக்கும் ஏலகிரி வரும்போதெல்லாம் வந்து வெறும் வெயில், கடுமையான வெயில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். தவிர மேலே வருவேன், வந்தாக்கா வெயிலாக இருக்கணும். நைட்டு மட்டும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வர்றது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் வின்டர்லேயே இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரி வரனால வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். வாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து ஏலகிரிக்கு வந்து இதுலேயும் வரலாம், பஸ்ஸில் வரலாம். திருப்பூர்லேருந்து பஸ் இருக்குது. இல்லாட்டி ட்ரெயின் வந்து ஜோலார்பேட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து திருப்பூருக்கு வந்து பஸ்ஸில் ஏறி வரலாம். சொந்தமாக கார் வச்சுருக்கவங்க இதுக்கு வரைக்கும் வந்து திருப்பூர்லேருந்து அப்படியே மேலே மலை வந்து ஒரு ஒன்றும் இல்லை 10 கிலோமீட்டர் தாங்க மேலே ரைடு வந்து ட்ரைவ் வந்து 10 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் ஒரு இயற்கை ரசித்த மாதிரி இருக்கும், ஒரு நல்ல கிளைமேட்டும் இது பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு பேரை கொடுத்துருக்காங்க, ஏழைகள்னு ஊட்டி. அது ஏன்னு தெரியல, அது என்னன்னு ஏழைகள் தான் வருவாங்க. ஒரு மாதிரி ஒரு வியர்டாக இருக்குது. யாரும் வர்றாங்க அப்புறம் என்ன ஏழைகள் பக்கத்தில் இருக்கிறனால அது பேர் வச்சுட்டாங்களோ தெரியல. மற்ற இடத்துலலாம் ட்ராவலிங் கொஞ்சம் காஸ்ட் ஆகுதுல்ல, இந்த காஸ்ட்டு கம்மி தான். சென்னை மக்கள் அங்கே இருக்கிறவங்க இந்த பேர் வச்சுருக்கணும். மேக்ஸிமம் நமக்கு பக்கத்தில் போயிட்டு வந்துடும், இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால ஏழைகளின் ஊட்டின்னு பேர் வச்சுட்டாங்க போல இருக்குது. மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் ஏழைகள் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது மேலே. நல்ல காஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து லிவிங்லாம் வந்து ஆஸ் ஈக்குவல் ஆஸ் லைக் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். வீக்கெண்ட் பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நீயும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கனாக்கா இப்போ வந்து எவ்வளோ பேர் ஏறுறாங்க, இறங்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வேறு பஸ்ஸு எல்லாம் வரும் பாருங்கள். பஸ்ஸு எல்லாம் பஸ்ஸு டூரிஸ்ட் எல்லாம் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். 2 வீலரில் வேன் எடுத்துக்கிட்டு பஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஏழைகள் ஊட்டிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. இது இஸ் ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் which is nearest to பாரிவளைவு, வெரி நியர் டு இது சென்னை. அதனால் வந்து சென்னையிலேருந்து இங்கே ட்ராவலிங்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் அது ட்ராவலிங் காஸ்ட்டு குறையும். மற்றபடி வந்து தங்குறதுக்கோ திங்கிறதுக்கோ எல்லாம் வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட், நல்லா தான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் மேகமலைக்கு போன மாதிரி வந்து இங்கே வந்து எதுவுமே கிடைக்காதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து பெரிய பஜாரே இருக்குது, மார்க்கெட் இருக்குது, நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஒரு பெரிய ஒரு கேங்கு போகும்போது நம்ம மேலே போய் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை பேர் வந்துருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீமாக சேர்ந்து நம்ம லாங் ரைட் போகிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்லா இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய ஆளுங்க புதுசு ஆளுங்க சேர்ந்தாலும் அவங்களுக்கு நமக்கு என்ன சொல்கிற ஒரு கான்டாக்ட் கிடைக்கணும், நல்ல புது ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். பைக்கில் வந்து நான் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளப்பில் வேறு இப்போ இருக்கிறோம். அது இல்லாமல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 10 பேர் நாங்கள் தனியாக வேறு போவோம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் வந்து ரெகுலராக ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் மேகமலை நம்ம உங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், தனியாக நான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை, அவ்வளோ கூட்டமும் இருக்குது. எவ்வளோ வண்டிங்க, நம்ம பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டோன்னாக்கா கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். இல்லாட்டி வந்து காரில் வந்தோன்னாக்கா பின்ன பேக் டு பேக் தான் வந்துகிட்டே இருக்கணும். பைக்குனால் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடலாம். இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்த்தாக்கா நல்ல வியூ பாயிண்ட், ஒரு வியூ பாயிண்ட் அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்க மக்கள். இங்கே காணும் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு வியூ பாயிண்ட்டு ஓரி வளைவு, பாரி ஓரி, அந்த மாதிரி அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தாக்கா பியூட்டிஃபுல்லாக அது. இந்த இது திருப்பூர் இது வரைக்கும் தெரியும், வாணியம்பாடி 3-4 ஊர் தெரியும்.
இங்கேயே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐ திங்க் கொஞ்சம் மேலே இந்த வாட்டி கொஞ்சம் குளிர் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். இது என்ன வளைவு? ஆய்வு பண்ணுற இடமா தெரியல. ஆய்வு வளைவு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு ஃப்ளாட் ஆகிட்டே இருக்குது. ஃப்ளாட் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட என்ன ஒரு 4000 ஃபீட்டு மேலே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து 4000 ஃபீட் இல்லைங்கிறது திருப்பதி கிட்டத்தட்ட மலைக்கு ஈக்குவல். ஆமாம். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் 3438 ஃபீட்டுன்னு போட்டிருக்கான். எப்பா ஐயா சாமி, பென்ஸுக்காரனா கொஞ்சம் விட்டால் மோதிர் பார்க்க வருது. என்ன ஓரமாக ஒதுங்கி நிற்போம் சாமி. அவங்க எல்லாம் டேர்னிங்கில் வராங்க. போப்பா ராஜா, நீ போ, நான் பொறுமையாக வரேன். ஐயோ என்ன ஸ்பீடுங்க அவருக்கு. ஏமா அவங்களுக்கெல்லாம் வந்து இது இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக் இருக்கும் கியர். வந்து அதனால் வந்து பிரேக் மட்டும்தான் பிடிச்சி இறங்கணும். அது சில நேரத்தில் வந்து ஹீட் ஆகிடும். அதனால் சல்லுன்னு இறங்குது. மேலே வந்தாச்சுங்க, உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுதாங்க சிட்டியில் தட் மீன்ஸ் ஏலகிரிங்கிற ஊரில் உள்ளே வந்தாச்சு. நாங்கள் தங்குறதுக்கு வந்து ஒரு என்னது டெக் ரோஸ் ரிசார்ட்னு ஒன்று, டெக் ஃப்ளவரா, ஆமாம் ஃப்ளவர் டெக் ரிசார்ட். சாரிங்க, ஏதோ மாற்றி சொல்கிறேன். நான் போய் பார்த்தா சொல்கிறேன். அங்கே ஒரு ரிசார்ட்டில் அது என்னமோ கொஞ்சம் தள்ளி இருக்குன்னாக்கா எங்கேன்னு தெரியல. இதுதான் வந்து ஏலகிரியில் வந்து மெயின் ரோடுங்க. இந்த மெயின் ரோட்டில் தான் வந்து இந்த எண்டு போனாக்கா ரைட் ஒன்று இருக்குது, சின்ன ரைட்டு. அதில் தான் இதுதான் என்னுடைய டீம் எல்லாருமே. எத்தனை பேர் இருக்காங்க. அங்கே தான் ஃபேமிலியோடு வரும்போது அந்த ஹோட்டலில் தங்கினேன். ஏஜிஎஸ்னு ஒரு ஹோட்டலில் தங்கினோம். இப்போ வந்து இவங்க கூட வந்து ஒரு ரிசார்ட்டில் தங்குறோம். ரிசார்ட்டுக்கு போய் காட்டுறோம். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என் வண்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கும். இந்த இதில் வந்து இந்த கேப்டனாக போகிறார் இல்லையா, அவருடைய ஃபேமிலி வந்து இந்த வண்டியில் வராங்க. அவங்களும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டே போகலாம். கொஞ்சம் லைட்டாக தூரிச்சிங்க, அதுக்குள்ளே எல்லாம் ரெயின் வேர் மாட்டிக்கிட்டாங்க. வாங்க போகலாம். ஃபுல்லாக டிராஃபிக் நிற்கிது, செம்ம டிராஃபிக் நிற்கிது. எப்பா என்ன இன்னைக்கு வெளியில் எங்கேயும் போக முடியாது போல, எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும் போல இருக்குது. இவ்வளோ பஸ்ஸு, இவ்வளோ காரு பாருங்க. இங்கேயே வந்து பஜார் மாதிரியே இருக்குது. இது 10க்கு லெஃப்ட்டில் போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஒரு பஜாரு அண்டு போட்டிங். இங்கே ஒரு இது மாதிரி ஆர்ச் மாதிரி வரும், போட்டிங் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு அட்வென்ச்சர் பார்க் ஒன்று இருக்குங்க அங்கே. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. நம்ம அதையும் தாண்டி போகிறோமா. போங்கப்பா, பின்னாலே வரேன். போங்க இங்கே தான் போகிறீங்க பார்ப்போம். ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, தெரியல, பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதே தான். இங்கே தாங்க, இந்த இடத்துல வந்து லெஃப்ட் தரோம்ல, அதுபோல் ரைட்டில் போனாக்கா அந்த ஏஜிஎஸ் அந்த ஹோட்டல், அங்கே தான் நம்ம வந்து ஃபேமிலியோடு வரும்போது தங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக ஒரு கான்வாய் போகுது, நம்மளுடைய பைக் கான்வாய். 20 பைக்கு, எல்லாம் என்ஃபீல்டு தாங்க. வேறு மாடலு, பட் எல்லாமே என்ஃபீல்டு தான். இது ஒரு ஜாலியாக தான் இருக்குது, எல்லாம் மக்களோட சேர்ந்துக்கிட்டு. எல்லாம் வயசு வித்தியாசம் இல்லை. ஐ திங்க் நான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் சீனியர் பர்சன்னா நான் ஒருத்தன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பார்த்தா ஆச்சரியம், எனக்கு அவங்கள பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம லீட் பண்ண போகிறாங்களே, பரவாயில்ல பொறுப்பாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்கள பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்க என்ன பார்த்து, சார் இந்த வயசுலேயும் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க சார், என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இட்ஸ் மியூச்சுவல்.
பட் வாங்க வாங்க வாங்க. ஜெகன், இது நம்ம ஜெகன், இது வந்து நம்ம வெங்கி. நம்ம அப்பார்ட்மெண்ட்டு தான் ரெண்டுமே, நம்மளுடைய ப்ளூமிங் டேல் அப்பார்ட்மெண்ட் தான். நாங்கள் 3 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோங்க. பாக்கியெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸு. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த என்ஃபீல்டு ஷோரூமில் வந்து உள்ளார போயிட்டு எங்கேயோ அவுட்டரில் போகிறாங்க. போகும்போது தான் தெரியும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு செம ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு வந்து நான் ராயல் என்ஃபீல்டு வந்து நான் 350 வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வண்டி சும்மா கெத்தாக இருக்கும். ஆனால் வந்து பட்டெல்லாம் வளைக்க முடியாது அந்த வண்டி. உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் ஜென்டிலாக வந்து ஒரு மெஜஸ்டிக்காக போகுமே தவிர ஒரு சும்மா கட் அடிச்சுட்டு போக முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லைங்க. ஜென்டிலாக போனாலும் போகலாம், கட் அடிச்சுன்னு போகிறது, நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துக்கும் இந்த வண்டி வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரு இந்த எர்கானமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உட்காந்து ஓட்டுற போச்சரே வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்ததுலேருந்து எனக்கு இதே ராயல் என்ஃபீல்ட்னாக்கா அந்த வைப்ரேஷனில் வந்து நேரம் உடம்பு வலி வந்திருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து எதுவுமே தெரியல. ரொம்ப என்னமோ காரில் வந்த மாதிரியே ஒரு ஃபீலு. சஸ்பென்ஷன் அந்த மாதிரி மோனோ சஸ்பென்ஷனு, ஃப்ரண்ட்டில் வேறு வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு சஸ்பென்ஷனு, இதான் வந்து வண்டி. அது இல்லாமல் ஹைட்டு வேறு நல்ல 200 mmனா கிட்டத்தட்ட என்ன 3/4 அடிங்க. 3/4 அடிங்கனாக்கா நீங்கள் எந்த விதமான ஒரு இதெல்லாம் ஏறி பாருங்க, ஒன்றுமே தெரில எனக்கு. ஈஸியாக இறங்கிட்டேன். அந்த தொப்புனெல்லாம் ஒன்றும் உள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது. நின்றுக்கிட்ட ஓட்டலாம். நின்றுக்கிட்ட ஓட்டுறது கூட இன்னும் ஒரு இதாக இருக்கும். வா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வந்தாச்சுங்க. இந்த ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. போங்கராஜா வரேன் போங்கராஜா. அது ஹெல்மெட்டில் நம்ம இதில் பேசுவாங்க, அவங்க கேட்கும் எனக்கு. சார் எங்கே இருக்கீங்க? இங்கே நிற்கிறாங்களா? ரைட். ஓ ரைட், ஓகே சார், ஓகே. ஆமாம், இதுதான் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த வண்டிக்கு இப்போ தான் கொஞ்சம் தீனி போட்ட மாதிரி இருக்குது. கமான் சூப்பர். வா ரியல் அட்வென்ச்சரஸ் மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடிங், பியூட்டிஃபுல் ஆஃப் ரோடிங். ரிவர் கிராசிங்னு சொல்ல முடியாது. இதுதாங்க என்ட்ரன்ஸ். எப்படிப்பா வரணும்? ஒரே வழி தானே. ஓகே, வந்துட்டுருக்கேன். வந்துட்டுருக்கேன். ரொம்ப பார்த்துக்கிறாங்க என்ன, நல்ல பசங்க. சார் எங்கே இருக்கீங்க? வாங்க, இங்கே வந்து ரைட்டில் வாங்க. ரைட்டு எங்கே இருக்குது? அவங்க ரிசார்ட்டுக்கே போயிட்டாங்க போல இருக்குது. அங்கே தெரியுது என்னமோ பில்டிங் எல்லாம். இங்கே தான் எங்கேயா இருக்கணும். வரேன். வந்துட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. நல்ல ஆஃப் ரோடிங்னு சொல்கிற மாதிரியே இருக்குப்பா. குட். இந்த இது டெஸ்ட் பண்ணியாச்சு. வண்டி வாங்கி ஃபஸ்ட்டு ரைடு ஃப்ளாட்டு, ஹில்லு, ஒரு ஆஃப் ரோடிங் டெஸ்ட் பண்ணியாச்சுங்க. வெரி குட். இது வேறையா? இதுதாங்க என்ட்ரன்ஸு. வெரி குட், சூப்பர். ஓகே. லெஃப்டா ரைட்டா? ரைட்டு ஏறிட்டேன். லெஃப்டா? லெஃப்ட்டு. என்னப்பா இது? அடப்பாங்களா, டைனிங்கில் கொண்டாந்து விட்டானுங்க. அந்த ரைட்டா? டர்ன் பண்ணுறேன் இரு. ஐயோ, என்ன பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே. மேலே ஏறினதுக்கப்புறம் ரைட்டுன்னு சொன்னாங்க. நான் அங்கே இருக்கிற நினச்சிட்டு ரைட்டுன்னு சொல்லியிருக்கான், என்ட்ரன்ஸ் நினச்சிக்கிட்டு. ஐயோ, இத்தனை பேர் வந்துட்டாங்க என்னை பார்த்துட்டு. பாவம், நான் இத்தனை பேர் மிஸ்லீட் பண்ணுறேன் பாருங்க. அங்கே டர்ன் பண்ணுங்க ஜி. அந்த ஆப்போசிட் சைடில் பார்க்கிங்கா? அப்படியே வாங்க. அங்கே தான்
வந்தாச்சுங்க. நம்ம பார்க் பண்ணிவிட்டு நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ண சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ரியலி என்ஜாய் திஸ் ரைட். திரும்பி போகும்போது அதே மாதிரி நல்லா ஒட்டுக்காக தான் போவோம் சென்னை வரைக்கும். பார்க் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கணும். ஏன்னா கடல் மூடாக இருக்குது இடம், பார்த்து வைக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கேப்டன், அதான் லீடு. ரைட்டாக தெரியுது, அதெல்லாம் ரிசார்ட்டுங்க. வரலாமா? பார்க் பண்ணிட்டு வரேன். பார்க் பண்ணியாச்சு. இதுதான் ரிசார்ட்டுக்கு வர என்ட்ரன்ஸ். அப்படியே இந்த சர்வில் ஏறி அதுதான் ரிசார்ட். இங்கே வந்து டைனிங், இங்கே ஒரு அகாமடேஷன் என்ட்ரன்ஸ். மேகமலை மாதிரியே இங்கேயும் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்குது. டிஸ்கவர் ரோடு போகுது. நம்ம ரிசார்ட்டுக்கு வர என்ட்ரன்ஸ் இதுதான். ஆப்போசிட் சைடில் ஒன்றும் தெரியல. வெறும் கடலில் பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது, இதில் பார்த்தா ஒன்றும் தெரியல. நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணோம். இதுதான் குரூப்பு, இத்தனை பேர் போனோம். ஓகே, வி ஹேட் அ குட் டைம். 2 1 சார், எங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து ஊருக்கு திருப்பி சென்னை கிளம்புறோம் சார். எல்லாம் கிளம்புறோம். பாருங்க, இத்தனை பைக்ஸு. நாங்கள் போகிறது வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பையும் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு தம். இப்போ வந்து நாங்கள் கீழே போயிட்டு ஆம்பூர்லேயா எங்கேயாவது போயிட்டு லஞ்சு சாப்பிடணும். இப்போ வந்து மணி இங்கே நமக்கு வந்து 10 ஆயிடுச்சு. ஏதோ சைட் சீங் வர போகணுன்னாங்க. போச்சுட்டு வந்தாச்சுங்க. கீழே வந்துட்டு இப்போ வந்து ஊருக்கு போகிறதுக்காக இது வந்து ஆம்பூர் ரோடு, ஆம்பூர் வேலூர் அந்த ரோடு முடிச்சுட்டு எங்களுடைய இந்த ட்ரிப்பு நல்லபடியாக அமைஞ்சுது. நைட்டு எல்லாம் வந்து நல்ல கேம்ப் ஃபயர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ கடைசி வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஆஸ் யூஷுவல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பெல் ஐக்கான் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.